வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. ஆங்கிலேயர்களால் பெரும் இழப்புகளைத்தானே ஆப்கானியர்கள் சந்தித்தார்கள். அப்படியிருந்தும் அவர்கள் தீரத்துடன் ஆங்கிலேயர்களை விரட்டியடித்தார்கள் என்பதுதான் இதன் பொருளா தாயே? ஆம் மகனே, எத்தனைதான் இழந்தாலும் உயிர்கள் பல போனாலும் ஆங்கிலேய ஆக்கிரமிப்பாளர்களை தங்கள் மண்ணிலிருந்து விரட்டிய ஆப்கானியர்கள்தான் இந்திய படை வீரர்களின் கண்முன் அப்போது நின்றார்கள். ஆப்கானியர்கள் பெற்ற வெற்றியை காட்டிலும் ஆங்கிலேய படைகள் பெற்ற தோல்விதான் 1857 பெருங்கிளர்ச்சிக்கு சுதேச படை வீரர்களின் நெஞ்சங்களில் உரம் சேர்த்தது. அடுத்து 1854-55 நடைபெற்ற கிரிமிய போரில் ஆங்கிலேயர்கள் பெரும் தோல்வியை சந்தித்தார்கள். இது பிரிட்டிஷ் படை என்பது வெல்ல முடியாத படை அல்ல என்ற எண்ணத்தையும் நம்பிக்கையையும் இந்திய வீரர்களுக்குள்ளும் ஏற்படுத்தியது. பிரிட்டிஷார் பெற்ற இந்த தோல்விகள் இந்திய சிப்பாய்களிடையே புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்திவிட்டன. அந்த நேரம் இந்திய சிப்பாய்கள் பெரும் மனக்குறையுடன் பணியில் இருந்து வந்தார்கள். தங்களுக்கு குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்படுவது குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லாமல் குறைந்த பணி நிலைகளில் இருப்பது குறித்து பெரும் மன வருத்தம் அவர்களுக்கு இருந்தது. சிறப்பு சலுகைகள் எதுவும் இல்லாமல் தொலைதூரங்களில் பணியாற்றுவதை அவர்கள் விரும்பவில்லை. கடல் கடந்து படைகளுடன் அனுப்பப்படுவதை சிப்பாய்கள் பலர் வெறுத்தார்கள். முக்கியமாக 1854 அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த இலவச தபால் சலுகையை பிரிட்டிஷார் நிறுத்திவிட்டார்கள். அதனால் பெரும் மனச்சோர்வு அவர்களை அண்டியது. 1856 வெளிநாடுகளில் திறமை குறைவாக செயல்படக்கூடிய சிப்பாய்களுக்கு ஓய்வு ஊதியம் இல்லை என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். இது இந்திய சிப்பாய்களிடையே ஆங்கிலேயர்கள் மீதான வெறுப்பை பெருமளவு வளர்த்துவிட்டது. திறமையுடன் பணியாற்றிய இந்திய இராணுவ அதிகாரிகளுக்கும் போதிய பதவி உயர்வுகள் எதுவும் அளிக்கப்படவில்லை. இதனால் அவர்களும் விரக்தியில் இருந்தார்கள். முக்கியமாக பிரிட்டிஷார் மேற்கொண்ட கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தாலும் மதமாற்ற முயற்சிகளாலும் இந்திய சிப்பாய்களும் அதிகாரிகளும் பெருமளவில் கோபம் கொண்டார்கள். அந்த நேரம் இங்கிலாந்து மேற்கொண்ட போர்களால் வீரர்கள் பலர் தேவைப்பட்டார்கள். அந்த போர்களில் பங்கெடுக்க இந்திய இராணுவத்திலிருந்து ஆங்கிலேய இராணுவ வீரர்கள் பிரிக்கப்பட்டு மற்ற இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். இதனால் இந்திய இராணுவத்தில் ஆங்கில இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. ஒரு ஆங்கிலேய வீரருக்கு 5 இந்திய சிப்பாய்கள் என்ற விகிதத்தில் இருந்ததால் அது இந்திய சிப்பாய்களுக்கு துணிச்சலை தந்தது. தில்லி, கான்பூர், இலாஹாபாத் என பல பகுதிகள் சிப்பாய்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. இவையெல்லாம் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரும் கிளர்ச்சி செய்வதற்கான துணிவை கொடுத்தன. ஆனாலும் அந்த பெருங்கிளர்ச்சிக்கு ஓர் உடனடி காரணம் இருந்தது. அதுதான் அப்போது பெருமளவில் வெளித்தெரிந்தது. 1856 இராணுவத்தில் புதிய என்ஃபீல்டு துப்பாக்கிகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இராணுவ வீரர்கள் இந்த புதிய வகை துப்பாக்கிகளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. டம்டம், அம்பாலா, சியால்கோட்
ஆகிய இடங்களில் பயிற்சி மையங்கள் இருந்தன. இங்கேதான் இராணுவ வீரர்கள் பெரும் கலக்கத்துக்கு உள்ளானார்கள். அதுவே கலகம் பிறக்க வழி செய்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.